கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனமும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் துதித்து பாடி தேவ கரத்திலிருந்து இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு தேவ வார்த்தையையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதல் சிறு ஜெபத்தை செய்து நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்முடைய அளவிலாத இரக்கத்திற்காக நன்றி தகப்பனே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு கிருபையாய் பாதுகாக்கிறவரே, உம்முடைய நாமத்துக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த துதி ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தாவே, எங்களுக்கு மறைவாய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா கண்ணியையும் கர்த்தர் முறியடித்து ஆண்டவரே அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பாதுகாக்கும்படியாகவும் பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களை ஆண்டவரே அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தையினாலே அவர்களை நேசித்து அவர்களை தொட்டு ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளாக பலப்படக்கூடிய கிருபை அவர்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நாம் விண்ணப்பித்த வண்ணமாகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். முதல் பாடலாக உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நாம் பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீரே ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை,
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமாண்டவரே, நாங்க அப்பா உம்மை தவிர வேற யாரையும் நாங்க நம்பல தகப்பனே. எங்களுடைய ரட்சிப்பு, எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், எங்கள் மீட்பு எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது தகப்பனே. எங்கள் தேவனாலே மாத்திரம் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. எல்லாம் உமக்கு லேசான காரியம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அதன் மத்தியிலும் நாங்கள் வெற்றியோடு கடந்து செல்ல பண்ணுகிறவரே உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். லேசான காரியம், அது உமக்கு லேசான காரியம் என்று பாடல் பாடுவோம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும்
லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும். நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும். தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ. என்னை நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீ. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டார் பொன்னாக துலங்கிடுவே. என்னை புடமிட்டார் நான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. உந்தன் சொல்லை உணவு போட காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே,
உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பெலனெல்லாம் நீதானையா. ஓரிபா ஷபரபா, என் பிரியமும் நீதானையா. ஓரபா கபரபா, பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. அடுத்த பாடல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா,
ஓரா பரா பக்கா பரா பரா தலாரி அதலா கரதரபா. கர்த்தாவே உடைய திருவார்த்தையை தாரும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக ஹalleluya உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவா. உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே என் யாக்கோபே யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது வேரை பரவ செய்திடுவேன். நீ பூத்து காத்து பூமியை நிரப்பிடுவார். உன் தூளை என்ன தக்கவர் யாருண்டு? உன் தூளை என்ன தக்கவர் யாருண்டு? என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை அது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காட்சியானது எங்க வருதுன்னா, பெலிஸ்தன் யாரு? கோலியாத். கோலியாத் என்ன சொல்றான்னா, தாவீதை பார்த்து, ஏன்னா தாவீது சின்ன பையனா இருந்தார் இல்லையா, வெளி தோற்றத்தை பார்த்து அந்த கோலியாத் சொல்றான், இளைஞனும்
சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை அநேகர் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்களா? நீங்க உங்களுடைய வருமானத்தையோ, உங்களுடைய வாழ்க்கை தரத்தையோ, உங்களுடைய தோற்றத்தையோ, இல்லை உங்களுக்கு பெருசா டேலண்ட் எதுவும் இல்லை, அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் இல்லை என்று அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு நேராகத்தான் வருகிறது. ஆண்டவர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையை தந்து அவர்களை ஏற்ற வேளையிலே தேற்றுவார். ஆம், அதாவது வேதம் எனது மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதம் என்பது நமக்கு எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு ஔஷதமாக இருக்கிறது பாருங்கள். அந்த ஔஷதம் தான் இன்றைக்கு தந்திருக்கார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, நான் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே அப்படின்னு கவலைப்படுற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய தோற்றத்தையும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும், அவங்களுடைய ஜாதி, மதம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். பிரியமானவர்களே, வையப்படும் பொழுது வாய் திறவாதிருந்தார். மயிர் கத்திரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்டை போல அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க நிலைமை அப்படி இருக்கா? உங்களுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கா? என்னை சுற்றி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, என்னால் ஒன்றும் ரியாக்ட் பண்ண முடியலையே, அவங்களுக்கு முன்னால் நான் எதையுமே செய்ய முடியாமல் ஒரு சிறைப்பட்டது போல இருக்கிறனே என்று உணர்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உங்கள் தோற்றத்தையும் உங்களோட பேக்ரவுண்டை பார்த்து தீர்மானம் செய்கிற உங்களுடைய முடிவு இந்த கோலியாத்துக்கு நடந்தது இல்லையா, அதுதான். உங்கள் தோற்றத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்து அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணுகிறவர்கள் மத்தியிலே சிறிய சிறுவனாக இருந்த தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடித்த அதே தேவன், யுத்தத்தை செய்த அதே தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய வாய்களை கட்டி உங்களையோ அந்த இடத்துல உயர்ந்திருக்கும்படி செய்வார். அவர்களுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு தின்னும்படி கொடுப்பார். இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அப்படி சேலஞ்ச் விடுறாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறாரு. உங்களை யாரெல்லாம் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்களோ அவங்க எல்லார் முன்னாலையும் கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிமையாய் நடத்தி தமது நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்தி கொள்ள போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு. இன்னைக்கும் ரட்சிக்க தேவனாலே ஆகும், அற்புதங்களை அதிசயங்களை செய்ய தேவனாலே ஆகும் என்பதை உங்களை கொண்டு பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்வார்களாக. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் பைபிள் வாசிங்க, வேதம் வாசிங்க. சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தை அதிகமாய் தேடி வாசியுங்கள், வார்த்தையை நேசியுங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வார்த்தையை சேகரித்து வைங்க. இது ஏற்ற வேளையிலே உங்களுக்காக யுத்தம் பண்ணும், உங்களை போஷிக்கும், பாதுகாக்கும், ஆலோசனை கொடுக்கும். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் முறியடிப்பார். உங்களுக்கோ கர்த்தர் ஜெயத்தையும் கனத்தையும் மகிமையும் தருவார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி கிருபையான இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நான் ரொம்ப சிறுமைப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கேன், என்கிட்ட வேலை இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு அழகான தோற்றம் இல்லை, எனக்கு நல்ல சிவந்த மேனி இல்லை, இப்படியெல்லாம் ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மையோட ஒதுக்கப்பட்ட நிலையில ஆண்டவரே ஹல்லேலூயா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே,
அவர்களோடு நீ சொல்லுகிற இந்த வார்த்தையை அவர்களுக்குள்ளே அனுப்பி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அசட்டை பண்ணப்பட்ட அந்த இடத்திலேயே ஆண்டவரே, ஹalleluya, கோலியாத்தை முறியடித்து இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு என்று அவர்களை கொண்டு உம்முடைய நாமம் பெரிய அளவிலே மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியிலே உண்டு என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசித்து வார்த்தையை நேசித்து வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை மகிமையினால் சிறந்திருக்கும்படி செய்வார். God bless you.